வெல்கம் டு தாராஸ் வேர்ல்ட் ஃபிசிக்ஸ் சிலபஸ் ஸ்டாண்டர்ட் 11th யூனிட் 5 துகள்களால் ஆன அமைப்பு மற்றும் திண்மப்பொருட்களின் இயக்கம். இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா எடுத்துக்காட்டு கணக்கு 5.22 தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் கணக்கு ரீட் பண்ணுவோம். திண்மக்கோளம் ஒன்று நழுவுதலற்ற உருளுதலில் உள்ளது. அதன் இடப்பெயர்ச்சி இயக்க ஆற்றலுக்கும் சுழற்சி இயக்க ஆற்றலுக்கும் இடையேயான விகிதம் என்ன? இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, திண்மக்கோளம் ஒன்று நழுவுதலற்ற உருளுதலில் இருக்குதான். நழுவுதலே இல்லாத உருளுதலில் இருக்குது. ஓகே, அதன் இடப்பெயர்ச்சி இயக்க ஆற்றலுக்கும் சுழற்சி இயக்க ஆற்றலுக்கும் இடையேயான விகிதம் என்ன அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இப்போ இதை எப்படி கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு பார்ப்போம். நழுவுதலற்ற உருளுதலின் மொத்த ஆற்றலுக்கான சமன்பாடு. நழுவுதலற்ற உருளுதலில் மொத்த ஆற்றலுக்கான சமன்பாடு என்னென்னா, கைனடிக் எனர்ஜி KE is equal to KE translation motion plus KE rotational, kinetic energy rotational. ஓகே, மொத்த இயக்காற்றலுக்கான சமன்பாடுகளிலிருந்து kinetic energy is equal to KE trans என்னன்னா 1/2 m VCM square. ஓகே, plus KE rotational என்னன்னா 1/2 m VCM square into K square divided by R square. இது வந்து நம்ம தியரியில் கண்டுபிடிச்சிருக்கோம். KE trans is equal to என்ன, KE rotational is equal to என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். இயக்காற்றல். ஓகே, இடப்பெயர்ச்சி இயக்காற்றலுக்கும் சுழற்சி இயக்காற்றல், இடப்பெயர்ச்சி இயக்காற்றலும் சுழற்சி இயக்காற்றலும் ஏற்கனவே நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ அதான் இதில் எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கேன். ஸோ கைனடிக் எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு இதில் வந்து ஆஃப் m VCM ஸ்கொயர் இந்த டேம் வந்து காமனாக இருக்குது இது ரெண்டுலேயும். ஸோ காமனாக வெளியே எடுத்துட்டிங்கன்னா ஃபஸ்ட்டில் இந்த டேமில் வந்து என்ன இருக்கும் 1, இதில் வந்து K ஸ்கொயர் டிவைட் பை R ஸ்கொயர் இருக்கும். 1 + K ஸ்கொயர் டிவைட் பை R ஸ்கொயர் என்பதால் இப்போ நம்ம இதில் கண்டுபிடிச்சிருக்கோம்ல அந்த கைனடிக் எனர்ஜி நழுவுதலற்ற உருளுதலின் மொத்த இயக்காற்றல் கண்டுபிடிச்சிருக்கோம்ல, இதை வந்து இந்த இடத்துல அப்படி எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும்? 1/2 m VCM squared into 1 + K squared divided by R squared is equal to 1/2 m VCM squared plus 1/2 m VCM squared into K squared divided by R squared அப்படின்னு சொல்லி கிடைக்கும். ஓகே, இதை எடுத்து அப்படியே இதில் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இப்படி கிடைக்கும். மேற்கண்ட சமன்பாட்டிலிருந்து நழுவுதலற்ற உருளுதலின் மொத்த இயக்காற்றலுக்கும் இடப்பெயர்ச்சி மற்றும் சுழற்சி இயக்காற்றலுக்கும் இடையான தகவு என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். இதில் வந்து 1/2 m VCM ஸ்கொயர் எல்லா டேர்ம்லையும் வந்து காமனாக இருக்குது. இது போக இப்படி எடுத்து எழுதிக்கோங்க. தகவு 3க்குள்ள தகவு தான் பார்க்க போகிறோம். மொத்த இயக்காற்றல் கைனடிக் எனர்ஜி, இடப்பெயர்ச்சி இயக்காற்றல் KE trans, சுழற்சி இயக்காற்றல் KE rotational. 3க்குள்ள தகவு பார்ப்போம். இதில் வந்து இந்த டேர்ம் காமன்ங்கிறதுனால கேன்சல் ஆயிரும். இப்போ நீங்கள் வந்து இந்த டேர்மில் எக்ஸ்ட்ரா இருக்குது 1 + K ஸ்கொயர் டிவைட் பை R ஸ்கொயர் இருக்குது மொத்த இயக்காற்றலில். ஈஸ்ட் அதாவது KE ஈஸ்ட், KE trans, ஈஸ்ட் KE rotational. இது வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்னா KEனா என்னன்னா 1 + K ஸ்கொயர் டிவைட் பை R ஸ்கொயர். ஈஸ்ட் trans இடப்பெயர்ச்சி இயக்காற்றல் என்னன்னா இதில் வந்து இந்த டைம் கேன்சல் ஆகிட்டுனா 1 மட்டும் இருக்கும். ஸப்போ இதில் வந்து நமக்கு என்ன கிடைக்கும் 1 ஈஸ்ட் இதில் வந்து K ஸ்கொயர் டிவைட் பை R ஸ்கொயர் மட்டும் இருக்கும். ஈஸ்ட் K ஸ்கொயர் டிவைட் பை R ஸ்கொயர் அப்படின்னு கிடைக்கும். ஸோ இப்போ இதில் வந்து இதில் நமக்கு என்ன கேட்டிருக்காங்க, இடப்பெயர்ச்சி இயக்காற்றலுக்கும் சுழற்சி இயக்காற்றலுக்கும் இடையேயான வீதம் தான் கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ KE trans ஈஸ்ட் KE rotational எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னா 1 K ஸ்கொயர் டிவைட் பை R ஸ்கொயருக்கு வந்து ஈக்குவலாக இருக்கும். ஓகே, திண்ம கோளத்துக்கு வந்து இந்த K ஸ்கொயர் டிவைட் பை R ஸ்கொயர் இந்த விகிதம் இதனோட மதிப்பு வந்து நம்ம அட்டவணையில் பார்த்துருக்கோம். 5.3ல் பல்வேறு திண்ம பொருட்களின் நிலைம திருப்புத்திறன் அதில் வந்து விகிதம் கண்டுபிடிச்சிருப்போம். வெவ்வேறு வடிவமுடைய அந்த பொருட்களோட நிலைம திருப்புத்திறனும் அது பிறகு சுழற்சியாரம் விகிதம் கண்டுபிடிச்சிருப்போம். இதில் வந்து K ஸ்கொயர் R ஸ்கொயர் டிவைட் பை R ஸ்கொயர் இந்த விகிதம் வந்து திண்ம கோளத்துக்கு வந்து என்னென்னா
அதாவது கோளத்தின் விட்டத்தின் வழியாகவும் மையம் வழி செல்வதுமான அச்சு அதை பொறுத்து இந்த விகிதம் என்னென்னா 2/5. ஓகே, ஸோ அதில் தான் இதை எழுதியிருப்போம். திண்ம கோளத்திற்கு k²/r² = 2/5. ஸோ இப்போ இதில் என்ன கிடைக்கும்? 1:2/5 அப்படின்னு கிடைக்கும். இப்போ இது வந்து கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா இதுக்கு கீழே 1 இருக்கிறதா அர்த்தம். இப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும்? 1 × 5, இந்த 5 எடுத்துக்கிட்டிங்கன்னா 5:1 × 2 5:2 அப்படின்னு கிடைக்கும். ஸோ அதான் இதில் எழுதியிருக்கோம். எனவே KE trans is KE rotational is equal to 1:2/5. ஸோ இப்போ இதில் வந்து கீழே 1 இருக்கிறது அர்த்தம். இதை வந்து கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 5:2 அப்படின்னு கிடைக்கும். ஸோ அப்போ இது வந்து இடப்பெயர்ச்சி இயக்காற்றல் 5, இது வந்து சுழற்சி இயக்காற்றல் 2. 5:2 அப்படிங்கிற விகிதத்தில் இருக்குது இந்த ரெண்டும். ஓகே, ஸோ இப்போ வந்து ஆன்சர் வந்து ஃபைனலாக எடுத்து எழுதுவோம். ஆன்சர்னு போட்டுக்கோங்க. திண்மக்கோளம் ஒன்று நழுவுதலற்ற உருளுதலில் உள்ளபோது அதன் இடப்பெயர்ச்சி இயக்காற்றலுக்கும் சுழற்சி இயக்காற்றலுக்கும் இடையேயான விகிதம் 5:2. ஓகே, அதாவது KE trans is KE rotational is equal to 5:2. ஓகே, இப்படி வந்து ஃபைனலாக ஆன்சர் எடுத்து எழுதிக்கோங்க. இதோட எடுத்துக்காட்டு கணக்கு 5.22 முடியுது. தேங்க்யூ.